ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த அவல் வச்சு நான் ஒரு ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன். அதாவது அவல் கஞ்சி. அவல் கஞ்சிக்கு நம்மளுக்கு நிறைய பொருள்லாம் தேவைப்படாது. சிம்பிளாக ஒரு 3-4 தான். 3-4 பொருள் வச்சு செஞ்சிடலாம். இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியான கஞ்சியும் கூட. இதுக்கு தேவையானது என்ன? அவல், சீனி, தேங்காயை என்ன பண்ணணுன்னா நீங்கள் நல்லா துருவி வச்சுக்கிறங்க. துருவி மிக்சியில் போட்டு பால் எடுத்து வச்சிடணும். மிக்சியில் கீரி அந்த மாதிரி எல்லாம் போடாதீங்க, பால் வராது, டேஸ்ட்டும் வராது. தேங்காயை நல்லா துருவி பால் எடுக்கணும். அடுத்து அவல் என்ன செய்யணும், ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி ஊற வச்சிடணும். இப்போ இந்த அவலை லைட்டாக தண்ணி ஊற்றி அலசிட்டு, ஒரு தண்ணி ஊற்றி அலசினா போதும். ரொம்பவும் நீங்கள் அலசி அது வெள்ளையாக்குனீங்கன்னா கலர் போயிடும். கலருன்னு இல்லை, அதோட சத்து போயிடும். ஏன்னா வெள்ளை அவலை விட இந்த சிவப்பு கலர் அவல் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கஞ்சிக்கு இதுதான் நல்லா இருக்கும். இதில் தண்ணி ஊற்றிடலாம். இவ்வளவு போதும். இது ஊறட்டும். நம்ம இப்போ இந்த தேங்காயை திருகி பால் எடுத்துடலாம். தேங்காய் திருவிட்டு இருக்கேன், இந்த முடிஞ்சிடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். திருகியாச்சு. இப்போ மிக்சியில் போட்டு நான் அரைச்சி பால் எடுத்துடலாம். நான் ஒரு தேங்காயை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் அரைச்சி பால் எடுப்பேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி சூடாயிருச்சு, லைட்டாக சூடானா போதும். இப்போ நம்ம இந்த ஊற வச்ச அவலை இதில் சேர்த்துடலாம். மூடிடுங்க ஒரு 5 நிமிஷம். கொதிச்சிருச்சு. ஓகே, அதுவே அவிஞ்சிரும். இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு பிஞ்சு கொஞ்சமாகவே சேர்த்துருங்க. உப்பு ஒரு 2 பிஞ்ச் போதும், அவ்வளோதான். நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம போட்ட மஞ்சள், உப்பு எல்லாம் சேர்ந்துருக்கோம். இந்த சமயத்தில் நம்ம சீனியை சேர்த்துடலாம். நல்லா கரையட்டும். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே மூடிடுங்க. நல்லா அவிஞ்சிருச்சு. இதை நல்லா நீங்கள் கீரையெல்லாம் நம்ம இப்படி மசிச்சு விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணால் கூட நல்லா அவிஞ்சிரும். இதுக்கு மேலே எதுவும் தேவையில்லை. இப்போ நம்ம தேங்காய் பாலை ஆட் பண்ணிடலாம். தேங்காய் பாலை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு அவல் கஞ்சி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு அப்புறமும் ஒன்று இருக்குது, அதை சொல்லாமல் விட்டுட்டேன். நெய் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணுங்கள். குழந்தைங்கள்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் நெய் தாராளமாக ஆட் பண்ணலாம். நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. நானுமே கொஞ்சம் ஆட் பண்ணுறேன்.
நெய் சேர்த்துக்கிறங்க, நல்லது. குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் நெய் ஆட் பண்ணி கொடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு அவல் கஞ்சி. வீட்டில் நீங்களும் ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.